எண் 9 8ஆம் வகுப்பு A2 எஸ் கவிப்ரியா. தங்க தமிழே தரணி புகழ் செம்மொழியே கவி சொல்லும் மரங்கில் நிறைவாய் கற்றோர் கைகளிலே என்றும் தவழ்வாய் தித்திக்கும் தேவாரமாகி எத்திக்கும் மொழிக்கும் எம் தாய்மொழியாகிய தமிழுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எண்ணம் போல் வாழ்வு. உலகின் மிகச் சிறந்த வைரம் நம்மிடம் தோன்றும் எண்ணங்களே. எங்கு பார்த்தாலும் மனித மனங்களில் ஏதேதோ எண்ணங்கள். பார்க்கும் மனித முகங்கள் எல்லாம் சிந்தனையப்பட்டதாகவே தோன்றுகிறது. சக மனிதனை கண்டு மகிழும் உள்ளமோ இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுதலோ இல்லாமல் தனியொரு உலகில் சிந்தனைகளோடையே பயணிக்கும் உலகமாக மாறிவிட்டது. இதற்கெல்லாம் அடிப்படை யாதென்று சிந்தித்தால் அவரவர்கான தனிப்பட்ட எண்ணங்களே ஆகும். எண்ண ஓட்டங்கள் தவறாக இருக்கும் போது அங்கே வாழ்வியல் நெறிகளில் மாற்றம் ஏற்படுகிறது. கண்ணதாசன் சொன்னது, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இருக்குமிடம் எதுவோ நினைக்குமிடம் பெரிது போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே. இப்படி கண்ணதாசன் எண்ணங்களின் மேன்மை பற்றி அழகுற சொல்லியிருக்கிறார். நமது எண்ணங்களே நம்மை உருவாக்குகின்றன. இந்த எண்ணங்கள் நமக்கானதாக மட்டுமில்லாமல் பிறரை சார்ந்தும் அமைகிறது. கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லப்படுவதுண்டு, வெட்கத்திற்கு அஞ்சி எருமை மாட்டை சாக கொடுத்தானாம் என்று. பிறரின் எண்ணங்களுக்காகவே பயந்து வாழும் மனிதர்கள் ஒரு வகை, அடுத்தவர் முன் தன் மேதாவித்தனத்தை காட்டும் மனிதர்கள் மற்றொரு வகை. ஆக இவை எல்லாவற்றிலும் அடங்கி இருப்பது எண்ணங்களே. எண்ணிய முடிதல் வேண்டும் என ஆசைப்பட்ட பாரதியே அடுத்த வரியாக நினைவு நல்லது வேண்டும் என்கிறான். நினைவுகள் நல்லதாக இருப்பின் நெருங்கிய பொருள் கைப்படுவது பாரதியின் பார்வையில் சாத்தியமே. எத்தனை கோடி இன்பம் வைத்தார் என்று மகிழ்ந்து பாடிய பாரதி வறுமையில் இருந்த கவிஞன் தான். இவ்வாறு எண்ணியவன் நிரந்தரமாக உறங்கிவிட்டான். ஆனால் அவன் விதைத்த எண்ணங்கள் இன்றும் உறங்கவில்லை. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் என்றும் கல்வியால் பாரினை உயர்த்திட வேண்டும் என எண்ணிய பாரதியின் எண்ணங்கள் பிற நலன் சார்ந்தது. பிற நலன் நோக்கிய பாரதி தன் எண்ணங்களாலேயே இன்றும் நம்மிடையே வாழ்கிறான். எண்ணங்களே செயலை தீர்மானிக்கின்றன. எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு என்றும் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்பதும் இந்த பிரபஞ்ச வாழ்வில் வலிமை வாய்ந்த வார்த்தைகளாக கூறப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த எண்ணங்களை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதிலேயே வாழ்வின் சூட்சமம் அடங்கி உள்ளது. சிறு வயதில் நாம் அனைவரும் கேட்ட விஷயம் ஒன்றை இங்கே நினைவு கூறலாம். நம்மை சுற்றி கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் இருக்கிறவாம். அந்த தேவதைகள் நாம் என்ன கூறுகிறோமோ அதற்கு அப்படியே ஆகட்டும் என திரும்ப கூறுமாம். அதனால் தான் வீட்டில் மூத்தோர்கள் அடிக்கடி நல்லதையே நினைக்க வேண்டும் என கூறுவதுண்டு. விக்கலிற்கான அறிவியல் பூர்வ காரணங்கள் கூறப்பட்ட போதிலும் யாரோ நினைக்கிறாங்கள் போல என கூறுவதும் எண்ணங்களே. ஒவ்வொரு நாளும் தூங்க செல்வதற்கு முன் அன்றைய நாளில் நடந்த நல்லவற்றை பட்டியலிடுங்கள். எல்லா வகையிலும் நான் முன்னை விட சிறந்து வருவதை உணர்கிறேன் என்று மனதிற்குள் கூறிக்கொள்ளும் போது அந்த எண்ணங்கள் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்துவதை உணர முடியும். அதே போன்றே இன்று புதிதாய் பிறந்தோம் என்னும் எண்ணத்தை மனதில் ஏற்றிக்கொண்டு இந்த நாள் என் வெற்றிக்கான நாளாகும் என்ற நல்ல சிந்தனையை மனதில் உருவேற்றிக் கொள்ள வேண்டும். நம்மை ஊக்கப்படுத்தி முன்னேற்றுபவை நம்மிடம் உள்ள எண்ணங்கள் தான். நம்மை ஊக்கப்படுத்தி முன்னேற்றுபவை நம்மிடம் உள்ள எண்ணங்கள் தான். சபாஷ், நல்லா பண்ற, அசத்தல், பிரமாதம், இது போன்ற வார்த்தையெல்லாம் மற்றவர்களிடமிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நம்மிடமிருந்து நமக்காக வர வேண்டும். அகத்தில் தேவையற்ற குப்பைகளை தவிர்த்தாலே முகத்தில் புன்னகை வந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் இருக்கின்றோம். அப்படியானால் நம் எண்ணங்களும் அதை பற்றியதாகவே இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் நம் வாழ்வை வசந்தமாக்கும். எண்ணமது திண்ணமானால் வாழ்க்கையது வண்ணமாகும். எண்ணங்களை வசமாக்கி வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.